Hey guys, welcome to my channel. தொடர்ந்து நம்ம சேனலில் இப்போ சுசுகி வேகனார் கார் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கட்டாயம் வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு சுசுகி வேகனார் கார் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வேகனார் கார் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாம் ஆண்டு மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017 ஆண்டு மாடல், 2017 மாடல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது. கரெக்டான இதோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகனார் எஃப்செட், இதுதான் இதோட நேம் அண்ட் மாடல். ஃபர்ஸ்ட் ஓனரோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது. முதலாவது ஓனர் மட்டுமே. நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இரண்டாவது ஓனர் ஆவீங்க. ஓகே, இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது. 38,000 கிலோமீட்டர்ஸ் மட்டுமே இந்த வேகனார் ஓடி இருக்குது. A to Z சர்வீஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது. புஷ் ஸ்டார்ட் மாடல் இது. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஸ்டாப் வசதி இருக்குது. நல்ல கண்டிஷனில் கார் விற்பனைக்காக நிற்குது. டிவிடி செட்டப் மற்றும் ரிவர்ஸ் கேமரா வசதியும் இதில் இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வாகனம்னு சொன்னால் 100% நான் இந்த வேகனாரை தான் சொல்லுவேன். என்று சொன்னால் மற்ற கார்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு லாங் டிரைவ் மற்றும் ஃபேமிலி யூசேஜுக்கு கட்டாயம் இது ஒரு நல்ல ஒரு கார் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்டோ மற்றது ஆக்சியோ ஏலியன் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேகனாரை பொறுத்தவரையும் ஒரு குடும்ப வாகனம் என்றே சொல்லலாம். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது வளமையாக சொல்கிறது தான். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். ஜெனூன் பையர்ஸ் உண்மையாக இப்படி ஒரு வாகனம் தான் தடி கொண்டு இருக்கீங்க, அதுவும் வேகனார் தான் எடுப்போம், அதுவும் இந்த கலராக எடுப்போம் அண்டு பிடியாக நிற்கிற நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் தாரன், நீங்கள் நேரடியாக போய் இந்த காரை பாருங்கள். அதில் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் அவரை கதைச்சி ப்ரைஸ் கட்டாயம் நீங்கள் குறைக்கலாம். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிற சொன்ன ப்ரைஸ் அவரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 67,90,000, 68 லட்சமே சொல்லலாம். 67,90,000 சொல்லியிருக்கிறாரு. இதுலேருந்து கட்டாயம் குறைச்சி தருவோம். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று அடிக்கடி நான் அந்த சொல்கிற விஷயம் தான். என்ன ப்ரைஸை கட்டணும் ப்ரோ, இது ஓவர் ப்ரைஸ் ப்ரோன்னுலாம் சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு கால் பண்ணி கேளுங்க, ப்ரோ நீங்கள் இப்போ 67,000 சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ குறைப்பீங்கன்னு சொல்லி. அவங்க குறைக்கிற பார்த்து மைலேஜை பாருங்கள், கண்டிஷனை பாருங்கள், காரை சுற்றி நேராக போய் பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ப்ரைஸ் குறைய கேட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு வேணும்னு சொன்னால் அது உங்களுக்கு 5 லட்சம் குறைக்க போகிறீங்களா, 10 லட்சம் குறைக்க போகிறீங்களா, டிரெக்டாக கேளுங்க. ஏன்னா காசும் கூட டிரெக்டாக கேளுங்க, இவ்வளோ ஓகேன்னு சொல்லி. அவங்க ஓமன்னு சொன்னால் எடுங்க ப்ரோ, இல்லையான்னு சொன்னால் ஓகே ஜஸ்ட் லீவ் இட்டுன்னு விட்டுட்டு வாங்க. ஒன்றுமே கேட்காம ப்ரைஸ் கூட குறையன்னு சொல்லாமல் கால் பண்ணி கேளுங்க. ப்ரோ லாஸ்ட்டு எவ்வளோ குறைப்பீங்க ப்ரோ, 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இத்தனை ஆண்டு வந்தது ப்ரோ, எவ்வளோ குறைப்பீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்கிறத விட உங்கள்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இவ்வளோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டு கேட்டு பாருங்க. ஓகேயா அண்டு பாருங்க, ஆமாண்டா அடுங்க. அதுக்காக அடிமட்டமெல்லாம் கேட்டுறாங்க, அது உங்களோட இது தேவையில்லைங்க தானே உங்களுக்கு. சரி ஓகே சொல்லியாச்சு. ப்ரைஸ் 67,90,000 இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க.